ஹாய்! இந்த மழை காலம், பனிக்காலத்துலலாம் காய்கறி வித்துட்டு வர்றவங்க, கூடவே இந்த தூதுவளையும் எடுத்துட்டு வருவாங்க சம்டைம்ஸ். உங்க தெருவுல வர்றவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா, மறக்காம வாங்கி வச்சுக்கோங்க. எங்க அம்மா வீட்ல இருந்த வரைக்கும் இந்த இலை வாரத்துல 2, 3 தடவ யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு வந்துருவாங்க. வாங்கி அதில சட்னி அரைக்கிறது, இல்லாட்டினா ரொட்டி செய்றதுன்னு ஏதாவது ஒண்ணு செஞ்சு சாப்பிடுவோம். இந்த இலைய அரைச்சு தோசை மாவோட மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டும் சாப்பிடலாம். இங்க கிடைக்காதனால நான் ஊருக்கு போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்கேயே சுத்தம் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தோம். வீட்டுக்கு வரதுக்குள்ள ரொம்ப மோசமாயிடுச்சு. மறுபடியும் கிளீன் பண்ணி ஓரளவுக்கு பொறுக்கி எடுத்து அதில கொஞ்சோண்டு சட்னி அரைச்சேன். நார்மலா நம்ம வீட்ல அரைக்கிற தக்காளி சட்னி தான். அது கூட இந்த தூதுவளைய போட்டு அரைக்கும்போது அது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பட்டை மிளகா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் லாஸ்ட்டா நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க தூதுவளையும் இது கூட சேர்த்து 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா நல்லா வதங்கிரும். அவ்வளவுதான். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இத அரைச்சிட்டு தோசை மேல தடவியோ இல்ல நார்மலா சட்னி மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம். இது மேல கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊத்திக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். சளி பிடிச்சிருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் வாரத்துல 2 தடவை இல்லாட்டினா 3 தடவை இந்த சட்னி அரைச்சு கொடுங்க. டாடா.